இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பட்டர் ஷீட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுவும் ஒரு ரிக்வெஸ்டட் வீடியோ தான். நம்ம சேனலில் வந்து கொஞ்சம் பேர் டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. கேக் வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு பட்டர் ஷீட் கண்டிப்பாக யூஸ் பண்ணணுமா, அப்புறம் வந்து கேக் டெக்கரேஷனுக்கு வந்து பைப்பிங்க்கு வந்து பட்டர் ஷீட் இல்லாமல் எந்த மாதிரி பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு சிலரெல்லாம் டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. நான் வந்து டைரெக்டாகவே கமெண்ட் பண்ணியிருப்பேன். இருந்தாலுமே வந்து என்னால் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அப்படியே பண்ணியிருந்தாலும் அது உங்களுக்கு புரிஞ்சிருக்குமான்னு எனக்கு தெரியல. அதனால் ஒரு சின்னதாக ஒரு வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டா எல்லாருக்குமே அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் இந்த வீடியோ. இந்த பட்டர் ஷீட் பண்ணுறது அவ்வளோ பெரிய கஷ்டமான விஷயம்லாம் கிடையாது. 3 A4 ஷீட் இருந்தாலே போதும். மேக்ஸிமம் எல்லாருக்குமே A4 ஷீட்டு கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்து கொஞ்சமாக நமக்கு ஆயில் தேவைப்படும். இது வந்து ரீஃபைண்ட் ஆயில் தான். இதுவே நமக்கு போதும். இப்போ இந்த எண்ணெயை வந்து A4 ஷீட்டில் எல்லா பக்கமும் அப்ளை பண்ணிக்கணும். இந்த A4 ஷீட்டில் ஒரே ஒரு சைடு மட்டும் அப்ளை பண்ணாலே போதும். இப்போ இந்த பேப்பர் ஃபுல்லாக எண்ணெய் அப்ளை பண்ணிட்ட பிறகு இதை நம்ம அப்படியே யூஸ் பண்ண முடியாது. இப்போ இந்த எண்ணெயெல்லாம் கொஞ்சம் வந்து நம்ம காய வைக்கணும். அதுக்கு என்ன டிப்ஸ்னால், இப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்க A4 ஷீட்டை முன்பக்கமும் பின்பக்கமும் வச்சுட்டோம் அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக இருக்கிற அந்த ஆயில் எல்லாத்தையுமே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற A4 ஷீட் வந்து அப்படியே உறிஞ்சிரும். முக்கால்வாசி ஆயில் வந்து இன்னொரு A4 ஷீட்டு நல்லா உறிஞ்சிருச்சு. இப்போ கொஞ்சமாக இருக்க எண்ணெயை நம்ம வந்து இந்த மாதிரி கிளாத் வச்சு தொடச்சாலே அழகாக வந்துடும். இந்த பட்டர் பேப்பர் வந்து நான் காய வைக்கல, ரொம்ப நேரம் வேஸ்ட்டும் பண்ணலை. அழகாக வந்து இந்த மாதிரி எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு 2 ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற A4 ஷீட்டை முன்பக்கமும் பின்பக்கம் வச்சுட்டு ஒரு துணி வச்சு தொடச்சாலே பட்டர் ஷீட் வந்து இன்ஸ்டண்ட்டாக கிடச்சிரும். நம்ம அழகாக கேக் டின்லேயோ இல்லை நீங்கள் பாத்திரம் யூஸ் பண்ணிங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கட் பண்ணி பட்டர் ஷீட் ரெடி பண்ணிவிட்டு பாத்திரத்தில் வச்சுட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் அப்படி இல்லைன்னா பட்டர் இதை லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு பாத்திரத்துடைய எல்லா சைட்லேயுமே பட்டர் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு கேக் பேட்டரை ஆட் பண்ணிவிட்டு நம்ம கேக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். உங்களில் ஒரு சிலர் வந்து தெரியாமல் பட்டர் ஷீட்டு தான் வச்சாச்சு, இதுமாரி ஒட்டாமல் வந்துடும் அப்படின்னு நினச்சி டேரெக்டாக ஆட் பண்ணாதீங்க. இப்போ நம்ம கடையிலேயே ஒரு பட்டர் ஷீட்டு வாங்கினாலுமே பட்டர் ஷீட்டு மட்டுமே வச்சு நம்ம கேக் பேட்டரை ஆட் பண்ண மாட்டோம். அதுக்கு மேலே கொஞ்சமாக ஆயில் பட்டர் இது மாதிரி ஏதாச்சும் இருக்கணும். நெக்ஸ்ட் நம்ம சேனலில் ஆல்ரெடியே வந்து பைப்பிங் பேக் வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு டெமோ மாதிரி ஒரு வீடியோடைய எண்டில் நான் சொல்லியிருந்தேன். இப்போ நான் இந்த பட்டர் ஷீட் யூஸ் பண்ணி ஒரு சின்னதாக ஒரு டெமோ காட்டுறேன். இந்த மாதிரி நம்ம ஸ்கொயராக கட் பண்ணி வச்சுருந்த பட்டர் ஷீட்டு இதை வந்து சென்டரில் இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணி விட்டுறணும். அந்த பேப்பருடைய லென்த்தான ஒரு சைடை லைட்டாக ஒரு கோன் மாதிரி பண்ணி விட்டுறணும். இன்னொரு பக்கம் எக்ஸ்ட்ரா உள்ள பேப்பரையும் எடுத்துகிட்டு வந்து ரவுண்ட் பண்ணி அப்படியே கோன் மாதிரி ரெடி பண்ணிக்கணும். பேலன்ஸ் எக்ஸ்ட்ராவாக இருக்கிறத அப்படியே உள்ளே ஃபோல்ட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு கோன் கிடச்சிரும். இப்போ நம்ம இதை யூஸ் பண்ணி கேக்லாம் அழகாக டெக்கரேட் பண்ணிக்கலாம்.
கடையில் வாங்குகிற பட்டர் ஷீட்டில் நீங்கள் கோன் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் ரொம்ப சூப்பராக பர்ஃபெக்டாக கிடைக்கும். நம்ம கேக்கில் டெக்கரேட் பண்ணுறதுக்கு எல்லா டைமுமே இந்த மாதிரி வந்து நம்ம பட்டர் ஷீட் யூஸ் பண்ணி டெக்கரேட் பண்ண வேண்டாம். நீங்கள் ஷாப்பில் வாங்குகிற பட்டர் பேப்பர் யூஸ் பண்ணி டெக்கரேட் பண்ணுங்கள், அதுதான் பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் பட்டர் பேப்பர் வந்து ஹோல்சேல் ஷாப்பில் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பண்டிலே வந்து 70லேருந்து 80 ரூபா அந்த ரேஞ்சில் தான் வரும். ரொம்பலாம் ஆகாது. கிடச்சிச்சின்னா நீங்கள் பட்டர் பேப்பர் கண்டிப்பாக வாங்கி நீங்கள் பைப்பிங் பண்ணி அதுக்கப்புறம் கேக் டெக்கரேஷனுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஏதாவது ஒரு எமர்ஜென்சிக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று பண்ணி காட்டுறேன் பாருங்கள். மடித்து விட்டு கோன் மாதிரி பண்ணி பேலன்ஸ் எக்ஸ்ட்ராவாக இருக்கிறத அப்படியே உள்ளே திருப்பி விட்டுறணும். இதில் நான் ஒரு சின்னதாக ஒரு டெமோ காட்டுறேன் பாருங்கள். நீங்கள் கேக்கில் என்ன டிசைன் பண்ணுறதா இருந்தாலுமே ஃபஸ்ட்டு வந்து ஒரு பிளேட்டில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கேக்கில் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக வரும். அடுத்து நம்ம சேனலில் ஓரியோ பிஸ்கெட் கேக் பார்த்துட்டு பாரதின்ற சிஸ்டர் வந்து ரொம்ப சூப்பராக கேக் பண்ணியிருக்காங்க க்ரியேட்டிவாக. வீட்டில் வந்து அவங்களுக்கு என்னென்ன பொருளெல்லாம் கிடைக்குமோ அதை வச்சு ரொம்ப அழகாகவே பண்ணியிருக்காங்க. சுற்றியும் பார்த்தீங்க அப்படின்னா நட்ஸ் எல்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. சென்டரில் வந்து விஷஸ் ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி அவங்க எழுதிட்டு குட்டி குட்டியாக வந்து அந்த திராட்சை இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. மேலே 2 ஓரியோ பிஸ்கெட் கேக்கை வச்சுருக்காங்க. நல்லா பண்ணியிருக்கீங்க சிஸ்டர். இந்த பிக்சர் ஷேர் பண்ணதுக்கு தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் சாக்லேட் வீடியோ பார்த்துட்டு அகிலான்ற ஒரு சிஸ்டர், அவங்க எனக்கு தெரிஞ்ச சிஸ்டர் தான். அவங்க வந்து நமக்கு ஆடியோவும் வித் பிக்சரும் சென்ட் பண்ணியிருக்காங்க. இது கேளுங்க. சாக்லேட் நல்லா வந்திருக்குப்பா, டேஸ்ட் எல்லாமே நல்லா இருக்கு. நான் அதோட கொஞ்சம் பாதாம்லாம் கொஞ்சம் அப்படியே சாப் பண்ணி போட்டேன். தேங்க்யூ. என் பொண்ணு ரொம்ப ஹாப்பி இல்லம்மா? தேங்க்யூ சொல்லு. தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர், இந்த பிக்சரும் ஆடியோவும் சென்ட் பண்ணதுக்கு. நீங்களும் நம்ம சேனல்ஸ்லேருந்து ஏதாச்சும் ரெசிபிஸ் ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா jkrecipes786@gmail.com இந்த மெயில் ஐடிக்கு நீங்களும் மெயில் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.